ஹாய் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, யூடியூப் சம்மந்தமானது, டெக் சேனல் சம்மந்தமானது, எடிட்டிங் சம்மந்தமானது வீடியோக்கள தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. ஆம், தொடர்ந்து வீடியோவ பாருங்க, முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க. சின்ன ஒரு கிளிப்பு தான் நான் சொல்றேன். இந்த யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஏஐன்னு ஒரு வீடியோ வந்திருக்கு. ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அப்டேட் குடுத்துருக்காங்க. உங்க ஃபோனுகளுக்கெல்லாம் உங்க சேனலுக்கு அந்த ஏஐ ஆப்ஷன் வரல அப்படின்னா, என்ன பண்றீங்க அப்படின்னா, யூடியூப்ல ப்ளே ஸ்டோர் போயிட்டு, யூடியூப்ன்னு சர்ச் பண்ணி அத அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்துரும். இப்ப நீங்க யூடியூப்ல போயிட்டு ப்ளஸ் பட்டன தொட்டு என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்ஸுக்குள்ள வந்துருவீங்க. அப்ப ஷார்ட்ஸுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க நீங்க ரீல்ஸ் பண்ற மாரி கேமரா ஆப்ஷன் இருக்கும். இதுல வீடியோ பண்ற மாரி இருந்தா சைடுல வீடியோ இருக்கும். அது இல்லாம மேல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு நட்சத்திர மார்க் குடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த நட்சத்திர மார்க்கு அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் வரும். அப்டேட் பண்ணாதவங்களுக்கு வராது. அதே மாரி எல்லாரும் வராதவங்க, இது மாரி வராதவங்க ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, OIT யூடியூப்ன்னு போடுங்க. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்டேட்ன்னு கேட்கும். அத மறக்காம நீங்க அந்த அப்டேட்ட குடுத்துருங்க. குடுத்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துரும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 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 மார்க்க நம்ம தொட்டோம். இந்த நட்சத்திர மார்க்க தொடலாம். இப்ப நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா, இத மாரி தான் வரும். இப்ப இத மாரி வர்றப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல வீடியோ வேணுமா, இமேஜ் வேணுமா, இல்ல பேக்கிரவுண்ட வந்து நீங்க ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்க இதுல என்ன பண்றீங்கன்னா, வீடியோ கிளிப் அத குடுத்துக்கோங்க. இத வீடியோ கிளிப்ப குடுத்துக்கோங்க. இப்ப வீடியோ கிளிப்ப குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சர்ச் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். இதுல சும்மா நீங்க என்ன பண்றீங்க, சர்ச் பண்ணுங்க. கேட் அப்படின்னு போடுங்க. கேட்டுன்னு போட்டு என்ன பண்ணீங்க, கீழ கிரியேட் அப்படின்னு குடுங்க. அந்த இதில பார்த்தீங்கன்னா, இதில கேட்டுன்னு குடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபோட்டோ வருது பார்த்தீங்களா? இதில இவ்வளோ ஃபோட்டோ வருது. இதில எந்த பூனையோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி கேட்கும். இப்ப நீங்க வந்து சிம்பிளா நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்ப இந்த பூனையோட பூனை இருக்கு பார்த்தீங்களா? அந்த பூனைய நான் குடுக்குறேன். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், கிரியேட் பண்ணிர்றேன். கிரியேட் குடுத்துட்டேன்னா, அந்த கிரியேட் குடுத்தோனே கொஞ்சம் லோட் ஆகும். இப்படிதான் எல்லாருக்குமே லோட் ஆகி தான் வரும். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 பூனை காமிக்கும். இந்த 4 பூனையில நீங்க என்ன உங்களோட கற்பனையில என்ன இருக்கோ, அத நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க எழுதுங்க. இப்போ பூனைன்னு எழுதலாம், நாயின்னு எழுதலாம், விவசாயம் எழுதலாம், சமையல் எழுதலாம், குக்கிங் எழுதலாம், டைலரிங் எழுதலாம். உங்க இமேஜுக்கு உங்களோட இமேஜினேஷன்ல என்னென்ன வருதோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க மேல எழுதிட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்துரும். இப்ப இந்த பூனையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ள பூனை நல்லா இருக்கு. அதனால வெள்ள பூனைய குடுத்துக்குவோம். வெள்ள பூனைய குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுல கிரியேட் வீடியோன்னு கீழ கேட்கும் பாருங்க. கிரியேட் வீடியோ அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல யூஸ் இமேஜ்னா இமேஜ் மட்டும் கிடைக்கும். நீங்க இமேஜ் இல்லாம வீடியோவா வேணும் அப்படின்னா ஒரு 6 செகண்ட் வீடியோ கொடுத்துருக்குறாங்க. 6 செகண்ட் பாருங்க. இந்த கிரியேட் வீடியோ கொடுத்துக்கோங்க. இந்த கிரியேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா இப்படி தான் லோட் ஆகி சுற்றி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வரும். ஏன்னா அப்படி தான் இந்த யூடியூப்லேயே கொடுத்துருக்குறாங்க. அது ஏன்னா வீடியோவாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் பிடிக்குது. நமக்கு தவறுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் வீடியோ ரெடி ஆகிறதுக்காக இவ்வளோ நேரம் ஆகுது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் சின்ன வீடியோ தான். அதை ஒரு 3 நிமிஷம் ஓடிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆயிட்டு. இப்போ இந்த வீடியோவை என்ன பண்ணுறோம், நமக்கு வீடியோ கிடச்சிட்டு இந்த வீடியோவை நம்ம யூடியூப்பில் அப்லோடு பண்ணோன்னா அதுக்கு ஒரு சவுண்டு வேணும். இப்போ நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இந்த ஒரு 6 செகண்ட் வீடியோ வருது. இதில் 6 செகண்ட் தான் வருது பார்த்துக்கிடுங்க. 6 செகண்ட் தான் வீடியோ கிடைக்கிது. இதில் நீங்கள் டன் எப்பயும் போல் டன் கொடுத்துட்டு வீடியோ அப்லோடு பண்ண டன் கொடுத்துட்டு இதில் போயிட்டு மேலே ஆடு சவுண்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இருக்கு பாருங்க, ஆடு சவுண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை கொடுத்து நீங்கள் பழைய மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த ஆடு சவுண்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டோனு, அதாவது கேட் வீடியோ இந்த இருக்கு பாருங்க. யூடியூப்பில் நேராக போயிட்டு இதில் போயிட்டு நான் கேட் வீடியோன்னு போடுறேன். ஃபன்னி வீடியோ பண்ணி கேட்டு போடுறேன். கேட் காமெடி தமிழ் அப்படி போட்டுங்க. இப்போ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது மாதிரி வருது. இந்த பார்த்தீங்களா இதில் இருக்குது. பாருங்க தம்பி, எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறது. கிளம்புறதுதான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இத மாதிரி நீங்க டோன் எடுத்துக்கலாம். இந்த டயலாக் நம்ம இது ஒரு 5 செகண்ட் தான் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். எதை வேணாலும் உங்க விருப்பம். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கங்க.
தம்பி எங்க இந்த பக்கம்? நான் இந்த டோன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்றேன்னா இப்ப நான் டிக் கொடுத்துக்கிறேன். இத பாருங்க. தம்பி எங்க இந்த பக்கம்? சாப்பாடு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறது. கொஞ்சம் கூட வீடியோ வந்துட்டு தம்பி நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து நேரா நீங்க அப்லோட் பண்ணிக்க வேண்டியது. இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இதுல இருந்து நீங்க வந்து டைட்டில் எழுதிங்க. டைட்டில் எழுதி ஏதாவது கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நான் பண்ணி போட்டுக்கிறேன். வில்லேஜ் போட்டுக்கிறேன். கேட் போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்லோடு பண்ணிக்கோங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளான வேலை தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது அப்டேட் வந்ததுன்னா புது அப்டேட்டோடு உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் சரண் தம்பி. பாய்.